வெற்றி துளசி சீரியலை தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சுமியை தான் காட்டுறாங்க. லட்சுமி கிட்ட சிவராமன் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க. லட்சுமி நீ சாப்பிட அப்படிங்கும்போது லட்சுமி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கவும் அப்போ ரேவதியும் முருகனும் வற்புறுத்துறாங்க. நீங்கள் சாப்பிடலைன்னா நாங்களும் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கவும் அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, லட்சுமி நீ சாப்பிட்டாதான் முருகனும் ரேவதியும் சாப்பிடுவாங்க, முருகனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல அப்படிங்கவும் அப்போ உடனே லட்சுமியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து சிவராமன் நினைக்கிறாங்க, எப்படியோ பகல் பொழுத கழிச்சாச்சு, இன்னும் ராத்திரிக்கு என்ன பண்ணுறதோ தெரியல, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வீடு தேடி அலைஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வீடும் கிடைக்காது, என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ முருகன் வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கும்போது அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, இல்லை நம்மளை தங்க விட மாட்டாங்க, சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சாகி நம்மளை வந்து இங்கேருந்து போக சொல்லிடுவாங்க, ராத்திரி நம்ம எங்கே பண்ண போகிறோமோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து தன்னுடைய அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம், அதாவது எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பவும் அப்போ மகேஷ் வந்து தடுக்கிறாங்க, நீ இப்போ எங்கே போகிற அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்கு தான் போகிற அப்படிங்கிறாங்க, நீ ஒன்றும் அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் என்னை தடுக்கிற உரிமையெல்லாம் உங்களுக்கு நின்று போச்சுது அப்படிங்கவும் எதுக்காக எங்கள் வீட்டை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை நீ உங்கள் வீட்டுக்கு போனேன்னா இங்கே நடந்தது எல்லாத்தையும் நீ சொல்லிடுவேன், அதனால தான் நான் உன்னை தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் அப்படி வந்து என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எதுக்காக என் கூட சேர்ந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கவும் இதுக்கு மேலே என்னை தடுக்கிற உரிமை உங்களுக்கு எதுவுமே கிடையாது, அப்படி உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா என் தலையில் வந்து ஒரு கேமரா வச்சு விடுங்க, நான் வந்து அங்கே போகிற பிறகு என்ன பேசுகிறேன் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் இப்படியா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் என் கூட இருந்துட்டு இருக்கிறீங்க, இதை நினச்சாலே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. மகேஷுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அஞ்சலி நம்ம கை மீறி போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க துளசிக்கு ஃபோன் பண்ணவும் துளசி அங்கே வந்துருந்தாங்க, என்னக்கா பண்ணுறது எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அதுதான் தெரியல, இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக எல்லாருமே போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து பார்க்கில் இருந்து இவங்களை வெளியே போக சொல்லவும் இவங்களும் வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து காலையில் ஒரு போலீஸ்காரங்களுக்கு வண்டியை வந்து சரி பண்ணி கொடுத்தாங்களா அவரை தான் காட்டுறாங்க. என்னங்க இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து சிவராமன் சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து வீட்டை காலி பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு இன்றைக்கி வீடு கிடைக்கல, அதனால தான் எங்கே தங்குறதுக்குன்னு தெரியல அப்படிங்கும்போது அப்படியா சரி பரவாயில்ல என் கூட ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னதுமே பயப்பட ஆரம்பிச்சிருந்தீங்க, இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி மட்டும் அங்கே தங்கிக்கிடுங்க, நாளைக்கு வந்து வேறு வீடை பார்த்துட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லவும் சிவராமனுக்கும் சரி நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேஷனில் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போதே இவங்க எல்லாரையும் அவங்க வரவும் இவங்களை பார்த்ததுமே துளசி அஞ்சலி ஓடி வந்து அவங்க சிவராமனுக்கும் லட்சுமியும் கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னப்பா எங்கப்பா நீங்கள் சொல்லாமல் போயிட்டீங்க, நாங்களாம் இல்லையா, உங்களுக்கு உங்கள் 2 மகன் மட்டும்தான் இருக்கிறாங்களா, ஏன் உங்களுக்கு 2 பொண்ணுங்க இல்லையா, அங்கிட்ட கோவிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது தானே அப்படின்னு துளசியும் அஞ்சலியும் சொல்லவும் அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, இல்லைம்மா எங்களுக்கு வந்து யாரையும் தொந்தரப்படுத்தக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு அப்படிங்கவும் என்னப்பா அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, 1க்கு 4 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு இப்படி என்னென்னா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இப்படி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவா பார்க்குறதுக்காகவா நாங்களாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த அதிகாரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க, சரி நீங்கள் வந்து அதாவது உங்கள் பொண்ணுங்க தான் வந்துட்டாங்களா, நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கவும் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே வெற்றியும் துளசி அஞ்சலி சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வராங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நாங்கள் திரும்பவும் வரமாட்டோம் அப்படிங்கவும் அப்போ வற்புறுத்தி துளசி சொல்கிறாங்க, என்னப்பா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான் அது உங்களுடைய வீடுப்பா, நீங்கள் எதுக்காக வீட்டை விட்டு போகணும், வேணும்னா அவங்க நான் வீட்டை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு வரவும் ரகு வந்து இவங்க எல்லாம் பார்க்குறாங்க, எதுக்காக திரும்ப திடீர்னு வந்துட்டாங்க அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிற, நீ என்னுடைய அண்ணனால தான் நான் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன், இதே என்னுடைய தம்பியாக இருந்தால் நான் வந்து பேசுகிறதே வேற விதமாக இருக்கும், எங்கே அந்த கேசவன் எங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி கோபத்தோட கேட்கவும் உடனே வந்து ரகு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் உங்களை வீட்டை விட்டு போக சொல்லலை அப்படிங்கும்போது என்னது நீ வீட்டை விட்டு போக சொல்லலையா, யார் வீட்டில் இருந்துட்டு யார் வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு, அவங்க எதுக்காக வீட்டை விட்டு போகணும், என்ன இருந்தாலும் சரிதான், இது வந்து அப்பா பார்த்து வச்ச வீடாகும், நீ ஒன்றும் போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உனக்கு வந்து அப்பா கூட இருக்க இஷ்டம் இல்லைன்னா நீ தண்ணி கொடுத்து நம்ம போய்க்கோ அப்படின்னு சொல்லவும் இதுக்கு மேலேயும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் தொந்தரவு கொடுத்தீங்க, அப்புறமா துளசியோட இன்னொரு முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கவும்
அப்போ கேசவனும் தீபாவும் வரவும் உடனே வந்து பார்த்தோம்னா துளசி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தொலைச்சி போடும் பார்த்துக்க, தொலைச்சி இன்னுமெல்லாம் அப்பா கிட்டே அம்மா கிட்டேயும் இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது, உங்கள் 2 பேர் மேலேயும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கேசவனும் ரகுவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கவிதாவும் தீபாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு இப்படி தான் ஒரு ஆள் பேசுறதுக்கு வேணும், என்னம்மா இவங்க ஆட்டம் போட்டாங்க, 2 பேரும் பெற்றவங்களையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருக்குறாங்க, இவங்ககிட்ட இப்படி தான் நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கவிதா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து வந்து துளசியும் அஞ்சலியும் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் எதுக்குமே சரிதான், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, வேணும்னா அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போகட்டும், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, போங்கம்மா போய் நீங்கள் போய் வீட்டில் போய் அங்கே இருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா லட்சுமியும் சிவராமனும் வந்து அங்கே வீட்டில் வந்து அவங்க இருக்கிறவும் அடுத்து பார்த்தோம்னா என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதாவது உங்கள் வேலையை போய் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுவையும் கேசவனை போட்டு திட்டவும் அவங்க 2 பேரும் வந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் பார்க்குறதுக்காக அஞ்சலியும் துளசியும் வராங்க. அப்போ வந்து பாட்டியோட கையை பிடிச்சிட்டு அவங்க கணக்கிலங்குறாங்க, பாட்டி உங்களுக்கு போய் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சுதே, நீங்கள் எப்போ பாட்டி சீக்கிரமாக எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வெற்றியும் சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி நீங்கள் சீக்கிரமாக எந்திக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே பார்த்தோம்னா அஞ்சலியை தான் கட்டுறாங்க. பாட்டியோட இந்த நிலைமைக்கு என்னுடைய புருஷன் தானே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும் உடனே வந்து துளசி வந்து சொல்கிறாங்க, அஞ்சலி நீ அழாத அஞ்சலி அப்படிங்கும்போது பாட்டியோட நிலைமைக்கு நான் தாங்க காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே அஞ்சலி சொல்றாங்க, இல்லக்கா பாட்டி மட்டும் எங்க வீட்டுக்கு வரலன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்காதுல்ல, அதான் தாக்கா நான் சொன்னேன் அப்படிங்கவும் உடனே துளசியும் அப்படியான்னு சொல்லி கேட்கவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி கிளம்பும் போது உடனே கவிதா சொல்கிறாங்க, இருங்க 2 பேரும் எல்லாருமே இன்றைக்கி சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்பா அம்மா தான் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கவிதா உடனே வந்து பார்த்தோம்னா லட்சுமிக்கு சிவராமனுக்கும் வந்து அவங்க சாப்பாடு வச்சு கொடுக்கறதுக்காக போகும்போது உடனே லட்சுமி வந்து முருகனையும் ரேவதியும் கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து என் கூடயே வந்துட்டாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே ரேவதி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டா, அதாவது முருகனை கூட நான் வளர்த்துருக்கிறேன், ஆனால் ரேவதி வந்து எங்கிருந்தோ வந்த பொண்ணு, அவளும் வந்து என் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினச்சி அவங்க ரொம்பவே கண்கலங்குறாங்க. அப்போ லட்சுமியும் சிவராமனும் சொல்கிறாங்க, நாங்கள் பெற்ற பிள்ளைங்க தான் எங்களுக்கு சரியில்லை, ஆனால் வீட்டுக்கு வந்த 3 மருமகளும் எங்களுக்காக இந்த மாதிரிக்கு வந்து இருந்தாங்களே, அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு வந்து 2 பொண்ணுங்க இல்லை, எங்களுக்கு வந்து 5 பொண்ணுங்களாக்கும் அப்படின்னு சொல்லி சிவராமனும் லட்சுமியும் கண்கலங்கவும் இவங்க 5 பேரும் வந்து லட்சுமியும் சிவராமனையும் கையை பிடிக்கிறாங்க. நீங்கள் எதுக்குமே நீங்கள் கண்கலங்கக்கூடாது, அவங்க 2 பேரும் சீக்கிரமாகவே மனசு மாறுவாங்க, சீக்கிரமாகவே அவங்க திருந்தி வருவாங்க அப்படின்னு கவிதா சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவராமன் சொல்கிறாங்க, அவன் நம்மளை திருந்தினாலும் சரி தான் திருந்தாட்டாலும் சரி தான், ஆனால் எல்லாம் நடந்ததெல்லாம் மறந்துட முடியுமா என்ன அப்படின்னு சிவராமன் வந்து சொல்லவும் அப்போ துளசி வந்து சொல்கிறாங்க, அப்பா இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, நீங்கள் பழையபடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிக்கு இருக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க. மகேஷ் வந்து ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கவும் உடனே அஞ்சலி வந்து மகேஷை பார்க்குறாங்க, என்ன வீட்டை விட்டு நான் போயிட்டேன், எங்கள் வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினச்சிட்டு இருந்தீங்களா என்ன, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கவும் என்ன அஞ்சலி நானும் போனா போதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறேன், நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்காத, அதுவும் நான் உன்னோடைய நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கும்போது என்னது எனக்காக நல்லது பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது மட்டும் இல்லை அந்த ரூம் ரொம்ப நாளாகவே பூட்டி கிடக்குது, அது திறக்க பண்ணாலே நீங்கள் திறக்க விட மாட்டேங்கிறீங்க, இப்போமே எனக்கு அந்த ரூமை திறக்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து துளசிக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிய வருமா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.